மேலூர் எல்லை உடல்நிலை மனநிலை பாதிக்கப்பட்ட மகன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவங்க? நமக்கு தெரிஞ்சவங்களா? இன்னொருத்தர கால் விட்டு வா. ஜெய் வீரகாளி. வீரகாளி அம்மா எங்க இருக்கா? வாங்க வாங்க. நானும் பக்கத்தில் இருப்பேன. கருப்பசாமி இருக்கனா? செய்வனை கோளாறால் நடந்திருக்குன்னு சொல்லி கோடாங்கி சொல்லிச்சு, கேட்டீங்களே? எத்தனை நாள் கோடாங்கி அடிச்சிய? தூரத்தில் காலில் விட்டுவாங்க. உங்களுக்கு கிடைக்க தெரியுமா? குறிய துலக்கு அடிச்ச கோடாங்கி பொய்யா உண்மையானு தெரியணும் ஐயா. அவன் பதில் சொல்ல முடியாம உடச்சி போட்டுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டான அம்மா. உண்மையா? அது கஞ்சி கோடாங்க, கடவுள் கோடாங்க, ஆடி வர சாமியெல்லாம் இறக்கி வச்ச கோடாங்கி. அவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கா? செய்வனையால நடக்கல, ஆனா அவன் சொன்னா செய்வனை வச்சிருக்குன்னு. அப்படி இல்லை, கிரகங்களால் உன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டது. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் குடும்பத்தை மேன்மையாக்கி தருவது என் செயல். கால் வந்துட்டு வா செல்ல மகனே. யாருக்கு கேட்டிருக்கான? பார்ப்போம். உன்னுடைய எல்லைக்குள்ள போன சக்கரத்தாழ்வார்னு ஒரு தெய்வ ஸ்தலம் இருக்கோ? அதான் அதுக்கு பேர் தான் சக்கரத்தாழ்வார் கோயில். சக்கரத்தால் உடல் அறுத்தான் சலந்தரன். சுதர்சன சக்கரத்தை கையில் ஏந்திய பெருமாளாக காட்சியளித்த கோயில் அது. சரிதானே? ஆனாலும் நீங்க எங்கேயே கிடாய் வேண்டுதலை பண்ணியிருக்கலாம்ல? அது எங்கே? எந்த கோயிலுக்கு? எந்த ஊரில் இருக்காரு? ரோட்டை விட்டு இறங்கணுன்னா வலது புறத்தில், உள்ளே போனோன்னு இடது புறத்தில் மேடையில் இருப்பார். அவர் தானே? காலில் விழுட்டுவான். பிளேனில் போனேன். நம்மகிட்ட கொஞ்சம் ஆகாய விமானம்லாம் இருக்குல்ல. நினைச்சதை நடத்திரு. உங்களை நான் சரியாக்கி தந்துருந்தேன். என்ன உயிர் வேணுமா பணம் வேணுமா? உயிர் வேணும்ல? காலையில் என்னையை பார்த்து வெற்றிகரமான முடிவோடு செல்வீராக. கர்மசாமிக்கு நல்லா. அதே மதுரை எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மகன். எந்த ஊரு? எந்த இடம்? காலில் வந்துட்டாங்க. பூந்தோட்ட காவல்கார. பூந்தோட்டம் தெரியுதா? எங்க கிடக்கு? திருப்பரங்குன்றத்து பக்கத்தில் இருக்க பூங்கா இருக்கா? கால் வந்துட்டு. மாயாண்டி இங்க வந்தானே உட்கார். ரெண்டு பேரும் யார் யாரு? அக்காலும் தங்கச்சியும். யாருக்கும் பணம் வாங்கி கொடுத்தீங்களா? உங்கள் கடனை நீக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்பதற்கு ஐப்பசி மாதத்துக்கு பிறகு உன் பிள்ளைக்கு நல்வாழ்க்கை அமையும். இப்போ கடன் நீங்கிறதுக்கு நான் பணம் தரேன். ஜெயிச்சுக்கா, வெற்றி உண்டு. பெரிய ஆயின்னு ஒரு அம்மா வரல. அவள் யாரு? உன் வீட்டுக்கார வழியில் உள்ள தெய்வமா? என்ன பின்ன என்ன? அவளுக்கு அங்கே உள்ள பேர் பெரிய ஆய். புரியுதா? முடியாது. குணமாக்கிடுவோம், நல்லா ஆக்கிடுவா. பணம் தாரேன், கடத்தை நீக்கிக்கோ, கண்ணியமாக வாழ்ந்துக்கோ, போயிட்டுவோ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அடிக்கடி ஏப்போ வருது. யாருக்குப்பா?
என்னடா எப்போ வருது, கோயில்களுக்கு போனால் எப்போ வருது, சும்மா இருந்தால் வரமாட்டுக்கு. அப்போ அது உள்ளுக்கு இருந்து ஏதோ ஒரு சக்தி ஆரம்பிச்சுட்டியா, கால் வந்துட்டு உட்காரு. என்ன வேணும் உனக்கு? கைக்கும் காலுக்கும் சுகம் வேணும். அதுக்கு மேலே கீழே உள்ளதை பற்றி நான் கவலை இல்லையா? என்னடா பிள்ளை நீ எல்லாம் கண்ண முடிற? ரங்கநாதா ரங்கநாதா ரங்கா ரங்கா ரங்கா. அரங்கநாதா, திருப்பதி ஆண்டவரை பற்றி என்னடா உனக்கு உள்ளத்துக்குள்ள சிந்தனை? ஏய் தம்பி, திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றி என்ன கவலை, என்ன சிந்தனை? கும்பிடுன்னு நினைக்கிறிய? இப்போ இருக்க கடன்களால் உனக்கு அது முடியுமாடா? காலை விட்டு வா. வா இங்கே உட்கார். என்னையை மட்டும் சிந்தனை முடிக்கா உள்ளத்துக்கு. இந்தா, இந்த கணிக்கில் ஒரு சக்தியை வச்சுருக்கேன். உன் உடலில் எந்த இடத்துலையும் வலி வேதனைகள் வராது. மன உறுதியோடு என்னை வணங்க வணங்க உன் குடும்பம் உயரும், செல்வம் பெருகும். வெற்றி உண்டு மகனே. நல்லா நாராயண நாராயண நாராயணா. கர்மசாமி, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தவங்க. கணவன் மனைவியாக யார் வந்திருக்கா? வரலாம். கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை. தஞ்சாவூரில் யாரும் இருக்காங்களாக்கா? தஞ்சாவூரில் யாரும் இருக்காங்களா? அப்படியா? சம்மந்தினா உங்கள் நாத்தினாவா? கட்டி கொடுத்த இடம், உன் பிள்ளைய கட்டி கொடுத்த இடம். கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை. காவிரி நதியினுடைய கல்லணை தஞ்சையில் ஓடக்கூடிய காவிரி தானே? பக்கத்தில் வாங்க உட்கார். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக நிறைய பண நஷ்டமும், உடலில் நரம்பியல் ஆரோக்கியம் சொந்தமான குறைபாடுகளும், உறவுகளுக்குள் பிரிவும் மனக்கசப்புமாகவே நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு காரணம் வேறு எதுவும் மாந்திரிகம் சொந்தமாக எதுவும் செய்து வைத்திருப்பார்களா அல்லது கிரகங்களா? என்ன காரணம் என்பது ஒரு சின்ன கேள்வி. புரிகிறதா? நீங்கள் இங்கே வந்து இருக்கும் பொழுது எனக்கு மந்திராலயத்திலிருந்து, இங்கிருந்து மந்திராலயத்திலிருந்து என் குருநாதர் ராகவேந்தர் சுவாமியுடைய ஆசீர்வாதம் உங்கள் பின்னே நிற்கிறது. சென்று இருக்கிறீர்களா? ஆனால் போகணும்னு ஆசை மட்டும் இருக்குது. ராகவேந்தரை கும்பிடுறீங்க, சரி. அவர் மந்திராலயத்தில் உள்ளவர் தானே? காலில் வந்துட்டுவாங்க. அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் உங்களை நான் கூப்பிட்டுருக்கேன். ஆனந்தம் வருவாய். இப்போ இந்த உடல்நிலைகளையும் சரியாக்கி, உறவுகளையும் சீராக்கி, இழந்த செல்வங்களையும் மீட்டி வாழ வச்சு தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. என்ன சொல்லணும்? பொறுமையாக இருக்கு. பிறகு போதலாம். புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுத்திருக்க வேண்டும். அதற்கிடையில் பெரியோர்கள் யாரும் தலையிட்டால் குடும்பம் பிரிந்து விடும் என்பது உத்தரவு. ஏன் சொல்லிக்கிட்டு நீங்கள் அமைதியாக இருந்துக்காங்க, நான் செட் பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டுவாங்க. உண்மையை தானே சொல்லணும். நம்ம ஏன் போய் சொல்லணும்? புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமை வேண்டும். வீட்டுக்குள்ள ஒரு விக்கிரகம் வச்சிருக்கீங்களே, என்ன விக்கிரகம் அது? சொல்லிங்கம்மா, ஜெயிச்சு தாரேன். மனவேதனையை தூர விட்டுருப்பா. வாமா, பௌர்ணமிக்கு 3 நாள் வந்து சேருங்க. வாங்கிக்காதாய் பராசக்தி. இந்தா, புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பின்பு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக என்னை வந்து கும்பிடுவீங்க. வெற்றி உண்டு. சக்தி பெறுவார். பக்கத்தில் வாமா. இந்தாப்பா, மகிழ்ச்சி அடையும். அதே மாதிரி கணவன் மனைவி, அருப்புக்கோட்டை
நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். என்ன பிள்ளைலாம் எங்கே இருக்காங்க? வெளிநாட்டில் யார் இருக்கா? அவங்களுக்கு இப்போ தான் வேலைகள்லாம் கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்ல? என்னாச்சு மருமகா? கண்ணை முடுங்க ரெண்டு வரும். என்ன நடக்குன்னு பாத்திர வேண்டாமா நம்ம? அவன் மனத்துக்குள்ள ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை குறைவு இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனத்தை மாற்றி இணைய வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? காலம் பண்ணலாம். தொட்டால் மனக்கும் வரலாம். என்னுடைய சக்தி மாயமாக சென்று இரண்டு பேருடைய உணர்வுகளையும் உள்ளத்தையும் ஒற்றுமையாக்கி குழந்தை பாக்கியத்தை தருகிறேன். வெற்றி உண்டு. புண்ணியமடைந்து வாருங்கள் செல்வங்களே. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாப்பா. என்ன பிள்ளைக்கு எதாச்சு? காலைல வந்துட்டாங்க. என்ன வேணும்? கண்ணை மூடுங்க ரெண்டு பேரும். என்னன்னு கேட்போம். சொந்தக்காரங்கெல்லாம் பெண்ணு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. உங்கள் வீடு எங்களுக்கு தேவையில்லை ஒன்றும். ஹாய், எரிச்சலாக இருக்கும் உங்களை நினைச்சாலே எனக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்கு பெண் கொடுக்கறதுக்கு ஒரு குடும்பத்தை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். மதுரை மாவட்டத்துக்குள்ளே நல்ல இடமா பார்த்து கல்யாணம் முடிச்சிருந்தா போதுங்களா? மகிதாசுர மர்த்தினி அம்மா வராளே, எங்கே இருக்கிற? கால் வந்துட்டாங்க. கால் வந்துட்டோமா? வர்றான் தான். ஒருத்தர் சொல்லு ஒருத்தர் கேட்டு வாழணும் குடும்பத்தில். அதுக்குடா என்ன செய்வேன்? வரலாம். உங்கள் ரெண்டு பேருடைய மனதையும் பக்குவப்படுத்தி நிலையான வருமானத்தையும் குடும்பத்துக்கு உருவாக்கி உன் பிள்ளைக்கு வாழ்க்கையும் அமைச்சுத்தாரேன். இந்த வெற்றி உண்டு. சக்தியும் பெறுவாய். பணம் கிடைச்சா சந்தோஷம். கர்மசாமி, கல்யாணம் முடியுமா முடியாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். வாப்பா, இதுக்கு முன்னால் கல்யாணம் முடிச்சு பார்த்துருக்கேடா? ஏன்னா ஒருத்தன் சூட்சமாக ரெண்டாவது கல்யாணம் முடிக்கிறதுக்கு வருவான். என்னடா தம்பி, அப்படி நீ எதுவும் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். பத்திரகாளி அம்மா எங்கடா இருக்கா? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முன்ஜென்ம பாவத்தால் திருமணங்கள் தடையாக இருக்கு. அதனால் அந்த பாவ வினைகள் தீரக்கூடிய பாக்கியத்தை உருவாக்கி இந்த ஆண்டில் உனக்கு திருமணத்தை நடத்தி வச்சா போதுங்களா? வேற என்னடா வேணும்? இந்த வருமானமும் தந்திருக்கேன், வெற்றியான வாழ்க்கையும் தான். நல்லா கர்மசாமிக்கு என் பிள்ளையின் கல்வி கணவனின் நலம் கேட்க வந்தது யார்? கல்வியவும் குடும்ப வாழ்க்கையும் பற்றி கேட்டு வந்தவங்க. வாப்பா. மனை ஓசை கேட்டு எழுந்து. பிள்ளை எங்க இருக்கு? என்ன பேரு? சரி, பக்கத்தில் வா. தொழில் பண்ணலாமான்னு பார்க்குறேன். கண்ணன் பாடும் பாடல் கேட்க ராதை வந்தாலாகாதோ, ராதையோடு ஆசை கண்ணன். நூதனம் பேசக்கூடாதோ, பாடும் புது வீணை எங்கே?
தம்பி, உன் பிள்ளை கல்யாணம் அவள் இஷ்டப்படி தேர்ந்தெடுக்க மாப்பிள்ளையை நீ முடிச்சு வச்சிரு. அவள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இந்த பிள்ளையும் நீ இழந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாக்கை நான் கொடுத்தேன். அவளை புனிதமாக நான் வாழ வச்சு தரேன். நிறைந்த செல்வத்தோடும் 2 குழந்தை பாக்கியத்தோடும் இருப்பார். இப்போ இந்த வருஷத்தில் உனக்கு தொழில் ஆரம்பித்து கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு கடன் தீர்த்து தாரேன். இப்படி வெற்றி உண்டு. என்னை வச்சு தொடங்கிக்கா, சத்தியம் பெறுவாய். போ. கர்மசாமிக்கு பெங்களூர், பட்டணத்து மாப்பிளைக்கு பெங்களூரு பொண்ணு. தின்னாரா? யார் தின்னா? கணவன் மனைவி, தலைவன் தலைவி. கால் வந்துட்டு வரலாம். ஊரங்கு ஊரங்கையிலே என்ன வேணும்பா? அம்மா அப்பா நல்லா இருக்கணும், வீடு கட்டி இருக்கணும். இது யாரு? இது சம்சாரம். 2 பேரும் 2 பத்திரம் வாங்கிட்டோம். டோக்கன் 2 வாங்கிட்டோம். அறியாமை உடையவர்கள் கண்ண முடிக்கொள்ளும். கர்மசாமிக்கு உன் பிள்ளைக்கு இந்த வருடத்தில் உத்தியோகம் கிடைச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். வேலை கிடைச்சிடும். தொழிலாள மன வருத்தப்பட்டு பல லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த இழந்ததையெல்லாம் மீட்டி செல்வாக்க தந்துருந்தேன். சரியா? உங்கள் வீட்டு எல்லைக்கு போகிற வழியில் பெருமாள் கோயில் இருக்கு. அது எங்கே இருக்கு? அவருடைய ஸ்ரீசக்கரம் சுதர்சன சக்கரத்தை கண்டேன். வாழ்க்கையும் சக்கரம் போல் சுழண்டு விட்டது. உங்கள் உறவுகளுக்குள்ள பல பகையும் ஏற்பட்டு விட்டது. அவைகளெல்லாம் நீக்கி நல்ல வாழ தந்தா போதுங்களா? கால் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இந்தாப்பா, பிள்ளைக்கு வேலை கிடைச்சாச்சு, வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. இந்தா உங்கள் குடும்பத்தில் கடன்கள் தீர்ந்தாச்சு, செல்வம் கிடைச்சாச்சு. அண்ணன் மகனை விரும்புது பொண்ணு, அவனே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? அண்ணன் மகனை விரும்புது. அண்ணன் இல்லை, இறந்துட்டாரு. அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் மட்டும் இருக்காங்க. அவா விரும்புதாளா? அவரும் விரும்புகிறாங்க. எல்லா குடும்பமே விரும்புது சாமி. இந்த பொண்ணு விரும்புது. கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். சந்தோஷமாக இருக்கும். அப்பா அம்மா ரொம்ப வழியால் துடிக்கிறாங்க சாமி. உடம்பு அடுத்து பேசுவோம் அதை பற்றி. கர்மசாமிக்கு சாமி, நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் தடங்களும் மனவேதனையும் இருக்காது, தீர்த்து தாங்கன்னு கேட்டது யார்? என்ன தொழில்? வாங்க. பேப்பர் பிளேட்டா? இது யாரு குட்டி? அவளுக்கு என்ன வேணுமா? இறக்கி நடத்தி கூட்டு போப்போம் சாமியை கும்பிட. என்னென்னு காப்போம். வாங்க. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாற்றுங்க. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாற்றுங்க. முனியாண்டி ஐயா எங்களை காப்பாற்றுங்க. பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. முனீஸ்வர சுவாமி எங்கடா இருக்காரு? கும்பிடுவியோ? அங்கே போய் அடிக்கடி கும்பிடுதியா? முனியாண்டி ஐயா நீங்கள் காப்பாற்றணும் எங்களை, முனியாண்டி ஐயா எங்களை காப்பாற்றணும் சொல்லுவியா? அங்கே போய் இங்கேயும் அதே வார்த்தை தான் சொல்லுங்க. கால் வந்துட்டு வா. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். உன் தொழிலை போய் பார்த்தேன். திடீர்னு இடத்த மாற்ற வேண்டிய நிலைமை வரும்போது ஒரு பயம் தோண்டிருக்கு உங்களுக்கு. பழைய இடம் ஒன்று நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம், அது ஒரு பிரச்சனைன்ட்டு வேறு இடம் இப்போ மாறி வந்துட்டோம். அதே இடத்துக்கு போகலாமா? இந்த இடத்தை இப்போதைக்கு மாற்ற வேண்டாம். ஆனால் அந்த இடத்த நீ உங்களுக்கு நான் தந்து உதவுதேன். அதை வேறு யாரும் பிடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு தொழிலில் ரொம்ப மன கஷ்டமும் கடன்படக்கூடிய நிலைமையும் இருக்கிற வண்டியை கூட ரிப்பேர் பார்க்க முடியாத பிரச்சனையும் வச்சுருக்கியா? இதெல்லாம் சரிவர வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. வாங்க, கண்ண முடி உட்காரு பார்ப்போம். இந்தா தொழில் உயரும், வருமானம் பெருகும், கடன்படாமல் காப்பாற்றுறேன்டா. வாமா.
கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்றாங்க, அது ஆப்ரேஷன் பண்ண. ஆப்ரேஷன் இல்லாமல் நல்ல மருத்துவத்தால் கரைஞ்சிரும். தைரியமாக போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு மீண்டும் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த அரசன் மகன் வடா கல்யாணம் முடிச்சிய 1000 எண்ணங்கொண்ட மானிட ஜாதி தன்னில் ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. வா, என்ன வேணும் தம்பி? என்ன தொழில் பார்க்குற? கால் வந்து வரலாம், கேமரா பார்த்து வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த தொழிலுடைய ஊக்கமெல்லாம் இப்போ இல்லாமல் போட்டி பொறாமையால் உனக்கு வரக்கூடிய ஆர்டர்கள்லாம் மாற்ற போய்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே உன்னால் போக முடியும். நீயே கான்ட்ராக்ட் எடுத்து நடத்த வேண்டிய சில பில்டிங்கெல்லாம் இப்போ அறகுறையாக இருந்து உன்னைய கேவலப்படுத்திருச்சு. அதுக்கு பணமும் பற்றாக்குறை. நீ பணத்தை எடுத்துக்கிட்டு இவன் எங்களுக்கு சரியாக பண்ண மாட்டேக்கான்னு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இருக்கான். கால் ஒன்று. ஆனால் இவன் அதை குற்றத்தை செய்யலையே. புரியுதா உனக்கு? வா, இந்த நிலைமையிலிருந்து மாற்றி ஒன்று நல்லா வாழ வச்சா போதுங்களா? பணத்தை பூரா வர வைக்கிறேன், உன் கடனை தீர்க்கிறேன், பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றுறேன். போய்ட்டோம். கர்மசாமிக்கு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க யார்? பாப்பா வாமா, நீயும் அதே கேள்வி தான் கேட்க வந்திருக்கியா? இவர் யார்? கால் வந்துட்டோம். கூட உட்காருங்க. அதனால தான் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் வந்திருக்கியா? உட்காருங்க. பெருமாள் கோயில் எங்கே இருக்குன்னு கேளுங்க. இருக்காம். ஸ்ரீ சுதர்சன சக்கரமும் கருடாழ்வாரம் இருக்கு. கீழே உட்கார முடியுமா? முடியாது. பொண்ணுக்கு இப்போ நல்ல கல்யாண வாழ்க்கையை அமைச்சு தரணுமா? விரும்புகிறத கட்ட சொல்ல அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். யாரும் தடங்கல் செய்ய வேண்டாம், வெற்றியாக நடக்கும். இவங்க விரும்புகிறத செய்ய வேண்டாம், அவள் விரும்புகிறத செய்யுங்க. கால் அனுப்புவாங்க. நீங்கள் விரும்புகிறதுக்கு அவள் வரமாட்டா, போராட வேண்டியிருக்கும். அது எதுக்கு நமக்கு? அந்த நிலத்தை இப்போ விற்கணும்னு சொன்னால் நீதிமன்றம் வர போக வேண்டிய நிலைமை இருக்குது. புரியுதா? புதுசாக வாங்கிடுவோம், ஆனால் விற்கிறத பின்னால் விற்றுக்கிடுவோம். சரியா? வெற்றி அடைஞ்சுவாங்க. நல்லா இருந்தா தட்டி விடாடா. என்னடா பிள்ளைங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி வரானே, ஏண்டா போண்டி இருக்கா? போயிட்டு வா, சந்தோஷமா இரு, போயிட்டு வா. இந்தா பணம். 1000 கோடி இருந்தாலும் வேண்டாம்னு சொல்கிறதுக்கு உலகமே கிடையாது. அதனால தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நல்லா இருங்க எல்லாரும். கர்மசாமிக்கு கர்மசாமி எனக்கு வருமானமும் வரணும், என் பிள்ளைகளும் என் சொல்படி கேட்கணும்னு ஒரு பெண்ணடியால் மனம் வந்து வந்திருக்கிறாள். வாமா வா. எப்பா நீ பொண்ணா? பெண்ணடியாள்னு சொல்லியிருக்கோம்ல, என்னன்னு புரிய வேண்டாமண்ணே. காவியமாம் நெஞ்சில் ஓவியமாம் ஆவியமா தெய்வீக காதல் சின்னம்மா. என்னது? புரியல. இது யாரும்? உன் பிள்ளை எங்கே இருக்கு? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? சரி, கால் வந்துட்டு வர்றான். எத்தனை லட்சங்கள் கொடுத்துருக்க? 3 லட்சமா? இவன் தரமாட்டான், அவனை ஏமாத்திடுவான். இவன்கிட்ட வாங்கி தந்துருந்தேன் நான். இந்தா உன் பிள்ளைக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன், சரியாகி தரேன். கால் வந்துட்டு இதாங்க வாங்க. வாமையை பெண்ணு மகளே, கால் வந்துட்டு வா. இந்தா சந்தோஷமா இருக்கு. நான் படம் தந்துட்டேன். கனி யாரு யாரு? உட்காருங்க 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 உட்காருங்க. வாமா, என்னம்மா வேணும்?
உன் பையனுக்கு கல்யாணத்தை பற்றி சாமிகிட்ட கேட்டேன். நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஐப்பசி மாதம் நல்ல பெண்ணாக வந்து சேரும். அவன் ஒருத்தியை விரும்புதானே, அதை செஞ்சுருவோமா நம்ம? ஆ இந்தா கல்யாணத்தை நடத்திடுதேன், சந்தோஷமா. ஹோட்டல் என் பேரை போட்டு நடத்து, பல லட்சம் கிடைக்கும். போ கர்மசாமிக்கு. சோலை குயில் ஆடுது டிங் 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 டிங். கால் ஒன்று சொல்லலாம், நீ நின்னுக்கா. சோடி குயில் பாடுது டிங் 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 டிங். உன்னுடைய தொழிற்சாலைகளை போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள ஒரு பெண்ணினுடைய பாதிப்பால், போட்டி பொறாமையால் செய்வனை வீரர்கள் வைத்து தான் உன் தொழிலே ஆப்பாயிடுது. பெங்களூர்ல ஒண்ணுமே நடக்கலை. நான் சொல்றது தான் நீங்கள் கேட்கணும். அதுக்கு இடையில் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அதுதான். இப்போதைக்கு கடன் பட்டிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சட்டப்படி உங்கள் பக்கத்தில் உங்கள் தொழிற்சாலை மேலே ஒரு புள்ளி விழுந்திருக்கு. அவைகளையும் நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம், நீ நின்னுக்கா. இந்த குருசாமி கழுத்தில் இருக்க மாலை எடுக்கணும். வீட்டில் மங்கள காரியத்தையும் நடத்தி தாரேன், தொழிலையும் ஓட்டி தாரேன். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு பாப்பா நல்லா கனி கால் வந்துட்டு வரலாம். கிரிக்கெட் அங்கே என்ன, அங்கே என்ன 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்திருந்த தொழிலெல்லாம் விட்டு இப்போ மனவேதனைகள் அடைந்து கடன்பட்ட ஒரு உபாதையும் உள்ள தூய்மையற்ற வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? காலம் அதனால் புதுமையாக வருமானத்துக்குரிய வழியும் பிறக்கணும், என் கடன்களும் தீரணும் கருப்பசாமி என்பது உன் கேள்வி. வேற என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை வகுத்து தாரேன், கடன்படாமல் காப்பாற்றி உன்னை பெருமையோடு வாழ வைக்கிறப்பா. வெற்றி. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? நில்லுங்கய்யா. அதுக்கும் வாரியம் இதுக்கு வரையில என்ன அர்த்தம்? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்த பெண்ணடியால் யார்? யாருக்குமா கல்யாணம்? உனக்கு தான். கால் வந்துட்டு வா. ஆவல்ல அவங்களுக்கு எங்கே கூப்பிட்றாங்கன்னு தெரியல. பக்தியின் ஆவல் சொன்னால் யாரும் கேட்பா. நல்ல கால் வந்துட்டா, நல்ல கால் வந்துட்டா, 100 தான் விட்டா, 100 விட்டா, 100 விட்டா. கண்மணியே ராதை என்னும் ஆடை கட்டும் பைங்கிழியே. ஆமா, திருமணம் வர போய் மனவேதனைப்பட்டு கண்ணீரும் கவலையுமாகி மாறி இப்போ நீ என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த ஏமாற்றத்துக்குரியதுக்கு பரிசீலனையை இறைவன் பக்கம் விட்டு விட்டாய். ஆனால் இப்போ உனக்கு திருமண வாழ்க்கையை நல்லாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு என்ன கேட்கணும்? அப்படியா? வேற? எந்த ஊருமா உனக்கு? பெங்களூர் கிடையாதா உனக்கு? யார்கிட்ட போயிட்டு இருந்தது? உங்கள் அக்காளாக இருந்தா அது எந்த ஊரில் இருக்கா? நீங்கள் உங்களை கூட சேர்ந்து உட்காந்துடணும்னு நினைக்கிறானா? முதல்ல நான் உங்களை கூப்பிடுறேன்னு பார்க்குறேன். இருங்க. கண்ணமுடைய கண்ணமுடி கண்ணமுடி கையை பிடிச்சிக்கலாம். இப்படி இப்படி சாமியை நல்லா நினை பார்ப்போம். என்னம்மா வேணும்? மெல்ல சொல்லி பார்ப்போம். பப்ளிக்க சொல்லாங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரா? பழகுதாரா? கால் வந்துட்டு அதான் பப்ளிக்கில் வேண்டாங்க. என்ன சத்தம்?